வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்களம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் படித்தால் மட்டும் போதுமா என்ற ஒரு திரைப்படம் வந்தது. இந்த திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களும் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பாடுற பாடல். இது காட்சியில் நடிகர் திலகம் அவர்களும் நடிகர் பாலாஜி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இதில் என்னென்னா அண்ணன் தம்பிகள், இவங்க அந்த அண்ணன் தம்பிகள் மாற்றி பொண்ணு பார்க்க போவாங்க. எனக்கான பொண்ணை நீ போய் பாரு, உனக்கான பொண்ணை நான் போய் பார்க்குறேன், பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நேரடியாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துலலாம் பெண் பார்க்கலாம் அவ்வளோவா போக மாட்டாங்க. அந்த பழக்கத்துப்படி என்னன்னு தெரியல, அந்த மாதிரி மாற்றி போவாங்க. அப்படி போகும்போது அண்ணனுக்கு பார்த்த பெண் தம்பிக்கு பார்த்த பெண் அண்ணனுக்கு பிடிச்சிருது, ரொம்ப பிடிச்சிருது. அவங்க பண்பான பெண்ணாக இருக்காங்க, சாவித்திரி. அவங்கள பார்த்த உடனே பாலாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருது. எனக்கு இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணணும்னு அவர் மனசு வச்சிடறாரு. அண்ணனுக்காக பெண் பார்க்க போன நடிகர் திலகம் போன இடத்துல அவங்களா என்ன நடிகர் திலகம் அவர்கள் படிக்காதவர், ஆனால் ராஜசுலோசனை நல்லா படித்தவங்க. அந்த பாலாஜிக்காக பார்த்த பெண் ராஜசுலோசனை அதை நடிகர் திலகம் பார்க்க போகிறாரு. அவர் தான் மாப்பிள்ளைன்னு தவறுதலாக புரிஞ்சுக்கொண்டு, அவர் படித்தவர் என்றோ தவறுதலாக புரிஞ்சுக்கொண்டு அவங்களாம் சம்மதம் சொல்லிடுறாங்க. இவரெல்லாம் நடிகர் திலகம் சிவாஜியால் எதுவுமே மறுத்து பேச முடியாத ஒரு இடத்த கட்டாயத்துக்கு போயிடுறாங்க. இங்கே வீட்டில் மறுக்கலான்னு பார்த்தா அண்ணனுக்கு சாவித்திரி தான் தனக்கு பார்க்க இருந்த பெண்ணு அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு. அதனால் வேறு எதுவுமே மறுப்பு சொல்ல முடியாத காலகட்டத்தில் 2 பேரும் திருமணம் செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு கதை போகும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல், 2 பேரும் பெண் பார்த்துட்டு நான் பார்த்த பெண் எப்படி இருந்து, நீ பார்த்த பெண் எப்படி இருந்துன்னு கருத்துக்களை பரிமாறிக்கிற ஒரு காட்சி. அதாவது முதல் ஆண்களுக்கான ஒரு டூயட் வந்த பாடல் இந்த பாடல் என்று சொல்வார்கள். அது வரைக்கும் ஆண்கள் சேர்ந்து பாடுற மாதிரி பாடல்கள்லாம் இல்லை, இந்த பாடல் தான் முதல் பாடல்னு சொல்லுவாங்க. அப்படி டிஎம்எஸ் அவர்களும் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களும் மிக அற்புதமாக பாடியிருப்பாங்க. ரொம்ப அருமையான பாடல். இந்த பிபிஎஸ் பாடின போர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த பாடல் எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு நடிகர் திலகம் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி சொல்லுவாங்க. அது எவ்வளோ மெய் நமக்கு தெரியாது, அப்படி ஒரு கேள்வி. ஆனால் அந்த நடிகர் திலகம் பாடுற பாடல்களில் மாற்றி தர முடியாது. ஏன்னா அந்த நடிகர் திலகம் தனக்கான பாடல்களை பாடும்போது கவியரசர் கதையை ஒட்டிய வரிகளை வைத்திருக்கிறதுனால அதை மாற்றவங்களுக்கு யார் வேணால் எந்த பாட்டு வேணான்னு செய்ய முடியாது. அப்படின்றதுனால அந்த பாடலே இருக்கிறபடி பார்த்துட்டாங்க. கவியரசர் பாடல்களோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அதுதான், அந்த கதாபாத்திரத்தை உள்வைத்து எழுதுவார். அதனால் அதை வேறு எந்த படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கவே முடியாது. அப்படியான ஒரு தனித்திறன் கவியரசர் பாடலில் நீங்கள் பார்க்கலாம். நான் பேசின நிறைய பாடல்களை நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். அப்போ 2 பேரும் அந்த நீச்சல் குளத்தில் பாடுறாங்க. நீச்சல் குளத்தில் பாடும்போது ஒரு தென்றல் அப்படியே தவழ்ந்து வர மாதிரியான ஒரு வயலின் வந்தவுடனே அந்த வால்ஸ் மாதிரி அவங்க நீச்சல் குளத்தில் பாடுறதுனால அந்த தரையில் நடக்காத ஒரு தன்மையை காட்டுறதுக்கு தரையில் தாளம் கிடையாது. தரையில் கால் ஊன்னா தான் அந்த தாளங்கள் வரும். அது வராதுனால அதே மாதிரி நீச்சல் குளம் என்பதனாலே ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு மிதக்கும் தன்மையை தருவதாக ஒரு வால்ஸ் இசை கொடுத்தோடனே அப்படியே நமக்கு ஒரு கால் பாவாமல் மிதக்கிற தன்மையை அந்த பாட்டிலே இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த மெட்டிலே அப்படி தான் இருக்கும். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா அப்படின்னு கேட்குறது. நாங்கள் பார்க்க போன இடத்துல பொண்ணொன்று கண்டு, ஏன்னா சிவாஜி பார்த்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு. அப்போது அந்த ஓமைக்கு கூட அந்த பொண்ணை தான் சொல்கிறாரு, அதை வேறு எதுவும் சொல்லாமல். பொண்ணொன்று கண்டே, அதே பாலாஜி பாடும்போது பூ ஒன்று கண்டேன்னு வர்ற. இப்போ இந்த பணக்கார பெண்ணை சொல்லும்போது பொண்ணொன்று கண்டேன்னு எழுதியிருப்பார் கவியரசர். பொண்ணொன்று கண்டேன் பெண் அங்கே இல்லை, பொன் சிலை மாதிரி இருந்தால் பெண் மாதிரியே தெரியல எனக்கு அப்படின்றாரு. என்னென்று நான் சொல்லலாம், பாப்பா என்னன்னு நான் சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவருடைய அண்ணன் கேட்குறாரு, என்னென்று நான் சொல்லலாகுமா, நான் சொல்லலாமா, நான் அந்த உன்னோட மனதுக்கு பிடித்த ஒரு பெண்ணை பற்றி நான் சொல்லலாகுமா எப்படின்னு கேட்பார். அப்புறம் இசை திரும்பி கிட்டார், ஃப்ளூட், அதெல்லாம் வால்ஸ் மாதிரி இசையெல்லாம் போன பிறகு இவர் பாடுறாரு. அண்ணன் பாடும்போது பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதுக்கு தம்பி சொல்கிறார், ஏனென்று நான் சொல்லலாகுமான்றது இவர் ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்கவும் மனசுக்கு பிடிச்சி போச்சு. அதனால் அப்படி தெரியுது, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி வால்ஸ் இசையே தான் போயிட்டுருக்கோம். நடுவில் அந்த நீச்சல் குளத்துலேருந்து எழுந்து வர இடத்துல தாளம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அருமையாக கவனித்தா தெரியும், இது ரொம்ப அருமையாக மெல்லிசை மன்னர்கள் அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. நடமாடு மேகம் நவநாகரீகம்
அலங்கார சின்னம் அலை போல மின்னும் அப்படின்னு பாடுவாங்க. அதாவது அவர் வந்து சிவாஜி அவர்கள் பாடும்போது அந்த பெண் பணக்கார பெண் சொன்னேன் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உயர்வான பொருள்கள் தான். அந்த மெட்டு ஆரோகணத்துலேயே வச்சுருப்பாங்க அவருக்கு. அவர் பாடுற மெட்டு எல்லாமே ஆரோகணத்தில் போகும். ஹபனார மாதிரியும் போகும். நடமாடும் மேகம், மேகம் அவர் சொல்கிற ஊமை எல்லாமே உயர்பட்சம் தான். பெண்ணு, மேகம், நிலவு இப்படி தான் சொல்வார். நவநாகரிகம், ரொம்ப நவநாகரிக பெண்ணு, அலங்கார சின்னம் அலையாக மீண்டும். அலங்கார சின்னம் அங்கே அந்த சாவித்திரி பற்றி பாலாஜி பாடும்போது பழங்கால சின்னம்னு பாடுவார். இவர் அலங்கார சின்னம் பாடுறாரு, இவர் பழங்கால சின்னம் பாடுறாரு. அந்த பெண்களோட வித்தியாசத்தை என்ன அழகாக சொல்லாட்சியாக அந்த கவியரசர் ஆண்டிருக்கும் சொல்லாட்சி பிரமிக்க வைக்கும். மிக அழகாது. அப்புறம் பிபி சீனிவாஸ் பாடும்போது நடமாடும் செல்வம், பணிவான தெய்வம், பழங்கால சின்னம், உயிராக மின்னும் அப்படின்னு இவருக்கு பாடும்போது எழுதுகிறார். சாவித்திரி வர்ணித்து எழுதுகிற மென்மையான வரிகள் இதெல்லாம். அதே மாதிரி துள்ளி வரும் வெள்ளி நிலா, ராஜ்லோச்சனாவை நடிகர் திலகம் சிவாஜி பாடுறது துள்ளி வரும் வெள்ளி நிலா. ஓமை எல்லாமே உயரான ஒரு பொருட்களை தான் சொல்லி எழுதியிருப்பார். அதுக்கு இவர் பாடுவார், பாலாஜி பாடுவார் சாவித்திரியை துவண்டு விடும் கொடியடையாள் அப்படின்னு சொல்லியிருப்பார். திருப்பி விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண் இல்லையே அப்படின்னு வர டிஎம்எஸ் நடிகர் திலகம் சிவாஜி. எல்லாமே ஹபனாரா போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஒஸ்தியான பெண்ணு. அதனால அவரோகணத்துலேயே எல்லாம் ஆரோகணத்துலேயே பாடுவாங்க. அப்புறம் சென்றேன், அதுக்கு பாலாஜி அப்படின்வார். கண்டேன், வந்தேன், போனேன், பெண்ணை பார்த்தேன், வந்தேன். திரும்பி வந்து தான் இந்த கதைகள்லாம் நடந்துட்டுருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில். திருப்பி இவங்க ரெண்டு பேரும் பூ ஒன்று கண்டேன், முகம் பார்க்கவில்லை, இதெல்லாம் பாடிக்கிறாங்க. பல்லவி எடுத்து பாடுறது நமக்கே தெரியும். திருப்பி அதே மாதிரி வால்சிசையும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் அதுக்கு டிஎம்எஸ் பாடுறேன், அது சிவாஜி பாடுற மாதிரி வரிகள். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. இது கதை வந்தாச்சு. அதுக்கு அப்புறம் பிபி சீனிவாஸ் பாடுவார். அதான் பாலாஜி பாடுற வரியை பார்த்தோம்னா, உன் பார்வை போலே என் பார்வை இல்லை. நீ வந்து படித்த பெண்ணு பார்த்தேன், நான் வந்து படித்த பெண்ணாக நான் பார்க்கல, நல்ல பண்பான ஒரு பெண்ணாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கல, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கல அப்படின்னு அந்த காட்சி அப்படியே கதை அப்படியே இதில் வந்துடுது. வந்துட்டு திருப்பி என் விழியில் நீ இருந்தாய் அப்படின்னு சிவாஜி பாடுறாரு. என் விழியில் நான் வந்து எனக்காக பார்க்கல, உன்னோட கண்ணோட்டத்தில் தான் நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அதுக்கு பிவி சீனிவாஸ் பாடுறாரு, உன் விழியில் நான் இருந்தேன், என்னோட கண்ணில் நீ இருந்தேன், உன்னோட கண்ணில் நான் இருந்தேன். எல்லாம் கதை தான். இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது டிஎம்எஸ் பாடுவார். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை அப்படின்வார். கதைப்படி பார்த்தா அவருக்கு தான் அண்ணன் மேலே பாசமே தவிர பாலாஜிக்கு இவர் மேலே பாசம் கிடையாது. அவருக்கு கொஞ்சம் கன்னிங்காக அவருக்கு சில துரோகம் இழைக்கிற மாதிரி காட்சிகள் போகும். அப்படி அந்த வரியிலேயே அவரோட அந்த கதாபாத்திரம் எப்படி, இந்த கதாபாத்திரம் எப்படி எல்லாமே சொல்லிவிடுகிறார் கவியரசர். திருப்பி சென்றேன், வந்தேன், கண்டேன், வந்தேன் அப்படின்னு பாடுறாங்க. திருப்பி பொன்னொன்று கண்டேன், பெண் அங்கே இல்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேணுமா. திருப்பி பூ ஒன்று கண்டேன், முகம் காணவில்லைன்னு பாடும்போது ஏனென்று நான் சொல்ல வேணுமான்னு இவர் ஏனென்று நான் சொல்லலாகுமா, நான் சொல்லலாமா, உனக்கு பார்த்த பெண்ணை பற்றி நான் பேசலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான வரிகள். திருமணத்துக்கு பெண் பார்த்துட்டு வந்த ஆண்கள், 2 ஆண்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அந்த பெண்ணை பற்றிய தன்னுடைய ரசனைகளையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு பாடல். இதுவும் இந்த பாடல் வந்து 64 வருடம் ஆயிடுச்சு. 1962 வந்த பாடம். இந்த கவியரசர் அத்தனை பிரமாதமாக எழுதியிருப்பார். மெல்லிசை மன்னர்கள் அத்தனை அழகாக இசையமைச்சிருப்பார்கள். டிஎம்எஸும் பிபி சீனிவாசன் அவர்களும் அத்தனை அழகாக பாடியிருப்பாங்க. நடிகர் திலகமும் பாலாஜியும் அருமையாக நடிச்சிருப்பாங்க. பாருங்கள், நல்லா ரசிங்க. நன்றி.